என்ன பண்ணாருங்க? என்ன சொன்ன? என்ன சொல்லி உங்கள்கிட்ட சீட்டு வாங்கினாரு? இப்போ வந்து 15 மாதம் 14 மாதம் சீட் பண்ண கட்டிட்டேன். சீட் பண்ண கட்டதுக்கப்புறம் அவர் வந்து என்ன சொன்னாரு, இப்போ வந்து பணம் இல்லை, கார்டு விட்டு தான் தருவேன், நான் சீட்டு ஏமாத்துறேன், இது பேசி சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் முறைக்கு எனக்கு பணம் தர மாட்டேங்கிறாரு. எத்தனை நாள் ஆச்சு? எனக்கு அடுத்த மாதம் கல்யாணம். எத்தனை நாள் ஆச்சு? பகுதி செயலாளர் ஒருத்தர் கட்சிக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை. ஆக்சுவலாக அவர் வந்து நான் தனிப்பட்ட முறையில் தான் அவர் சீட்டு போட்டேன், கட்சிக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இப்போ அவர் வந்து அவர் இருக்காரு, கூட்டத்தில் இருக்காரு, அவரை பார்த்து பேச வந்து உங்களை மீட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க. கட்சிக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. 5 லட்ச ரூபா சீட்டு போட்டிருக்கேன். பாதியிலே 15 சீட்லேயே அவர் போயிட்டாரு. 3 மாசமே அலக்கடிச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டு. கட்சிக்கு இதுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை. பொறுப்புல எல்லாம் எனக்கு தெரியல. அதை பத்தினா எனக்கு தெரியல. கட்சியில இருக்காருன்னு எனக்கு தெரியல. ஆனா மொத்தம் 20 பேருங்க. மொத்தம் நிறைய பேர் போட்டிருக்காங்க சீட்டு. நான் இங்க ஏதோ வந்திருக்காரு, கூட்டத்துக்கு வந்திருக்காரு, இருந்தாலும் அவர் பார்த்து பேசிட்டு இருந்தேன். என்னன்னா நான் இது ஏதோ இன்னைக்கு ஏதோ பெரியார் சிலைக்கு, இது காமராஜர் சிலைக்கு மாலை போட வந்திருக்காங்க, அதனால அங்க இருந்தாரு. நான் அவரை பார்த்து பேசுறேன். நான் வந்து அருண் பிரகாஷம் பேரு, நான் ஈவி வேலை செய்றேன். அம்மா சீட்டு போட்டிருக்காங்க. அம்மா ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்தேங்க. 5 லட்ச ரூபா சீட்டுங்க. எழுதி வாங்கியிருக்கோம். 2,70,000 தரணும் எழுதி வாங்கியிருக்காரு. இன்னும் தர மாட்டேங்கிறாரு. சீட்டு அவர் சீட்டே நடத்துறது இல்லைங்க. 14 சீட்டோட முடிச்சிட்டாரு. அது 4 மாசம் ஆயிடுச்சு சீட்டு முடிச்சு. அது தெரியலங்க. நிறைய பேருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமாங்கண்ணா. இல்ல சீட்டே உழுவல, கொடுக்கவே இல்லைங்கண்ணா. இல்லைங்கண்ணா, ஏழை சீட்டு மொத்தம் 20 சீட்டுங்கண்ணா. கட்சிக்கு அதுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லைங்கண்ணா. ஆனா நான் வந்து தனிப்பட்ட முறையில் தான் அவரை பார்க்க வந்தேன்.